வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளார வந்து சிவாஜியோடைய அம்மா பற்றிய சிலை சின்னமாக மேக்கப் பேக் நம்மளே உள்ளார உட்காந்துக்கலாம் போல இருக்கு. ஹலோ, ஒரு டின்னருக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெல்கம் டு டே 4 ஆஃப் அவர் வொக்கேஷன் இன் பூனே. இன்றைக்கி நம்ம ஒரு 3 இடத்த போய் பூனேயில் சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தாஜில் இருக்க ஒரு எக்ஸாட்டிக் ஸ்ப்ரெட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்க போகிறோம். நான் டெய்லியும் சொன்ன மாதிரி காலையில் ஒரு சூப்பர் ஸ்ப்ரெட் இருக்கும். காலையில் நல்லா சாப்பிட்டுடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. நான் ரூமில் வாங்கி வச்சுருக்க ஸ்நாக்ஸு இதெல்லாம் தான் சாப்பிடுவேன். இதோட நைட்டு டின்னர் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஆல்மோஸ்ட் டெய்லி இருக்கிற பிரேக்ஃபாஸ்டோடைய ஸ்ப்ரெட். இட் ஸ்டார்ட்ஸ் வித் சவுத் இண்டியன். பார்த்தீங்கன்னா பொங்கல், பக்கோடா, இது வந்து போஹா, அதுக்கப்புறம் வந்து இட்லியிலேருந்து எல்லா சவுத் இண்டியன் டெலிகேசிஸும் வச்சுருக்காங்க. நல்ல கார சட்னி, புதினா சட்னி. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து காஞ்சிபுரம் இட்லி. கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். டெய்லி இட்லியில் ஒரு வெரைட்டி வைக்கிறாங்க. ராகி இட்லி இருக்குது, நார்மல் இட்லி இருக்குது, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி இருக்குது. தீஸ் ஆர் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் லைக் பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஃப்ரைட் டொமேட்டோ, பாரிஜ், அதுக்கப்புறம் கட் வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் நேச்சோஸ் இருந்துச்சு. அது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க மில்க்கு ப்ளஸ் லாட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் லைக் சாசேஜஸ், அதுக்கப்புறம் சிக்கனோட பிரெஸ்ட்டு, போக்கு, எக்கு, அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ், இது எல்லாமே இருந்தது. ஸ்ப்ரெட் ஆஃப் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் அண்ட் கான்டினென்டல், இது எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் நம்ம காலையில் வந்து ஒரு பீன்ஸு இல்லைனா வந்து ஒரு கார்ன், பாயில்டு கார்ன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இட்லி, ப்ரெட்டு கூட ஹனி பண்ணிக்கிறதுக்கு, இந்த ஸ்ப்ரெட் போட்டுக்கிறதுக்கு ஹனி, இது எல்லாமே இருந்துச்சு. நிறைய சேட் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஐ எம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சேட் ஐட்டம்ஸ். ஸோ நான் இது எதுவுமே வந்து ட்ரை பண்ணல. ஸோ இது எல்லாம் தாண்டி கடைசியாக வரும்போது there was a lavish spread of sweets as well. நிறையா பாயாசம், கீர் இதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் கேக்ஸு, புட்டிங்ஸு, இந்த மாதிரி லாவிஷ் ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்வீட்ஸும் வந்து இருந்தது. டோனட் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஸோ நான் வந்து ப்ராப்பராக வந்து இட்லி, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் பிரெஸ்ட்டு, எக்கு, இந்த மாதிரி காலையில் ஒரு ஹோல்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையிலே சாப்பிட்டுடுவேன். நான் வந்து கொஞ்சம் ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் ப்ரெட், இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஏகப்பட்ட லாவிஷ் ஸ்ப்ரெட் இருக்குங்க. பட் அவ்வளோத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக்கன் கொஞ்சம் இதில். அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி இருக்குது, அது ட்ரை பண்ணலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். சதீஷ் எப்போவுமே இந்த மாதிரி என்னது இது வந்துட்டு சிக்கன் சாசேஜ், இது வந்து பேக்கன் அண்ட் சிக்கன் சாசேஜ் சதீஷ் எப்போவுமே சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ப்ரெட் எடுத்துருக்கேன். இன்னொரு பிளேட் இருக்கும், அதை காணும். ப்ரெட் எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா இருந்தது சிக்கன், டெய்லி சாப்பிட்றேன் நான். அதுக்கப்புறம் சாசேஜ் சும்மா 2 எடுத்துருக்கேன். நான் சாசேஜ் ஓவர் மசாலாவாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, 4th day ஆஃப் our staycation in Pune. ஸோ இன்றைக்கி தான் பூனேயில் லாஸ்ட் டே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு வந்து லோனாவாலா போகிறோம். ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து லால் மஹால் போகலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி தெரியல எப்படி போவோன்ட்டு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிருக்கணும். சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. ஓகே,
நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தணும். சுட சுட மசாலா சாய். நான் ஜென்ரலாக டீ குடிக்கிற ஆள் கிடையாது, பட் இந்த மசாலா டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் சிக்கன், அப்புறம் இந்த காஞ்சிபுரம் இட்லி இதெல்லாம் தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ஒரு பிரெட் சாப்பிட்ருக்கேன். ஐ திங்க் டெய்லி ஏறக்குறைய இந்த அளவுக்கு தான் ஸ்ப்ரெட் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து அங்கேருந்து கேப் பிடிச்சி நான் போன இடம் தான் வந்து லால் மஹால். லால் மஹால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பூனேயில். நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு கேப் டிரைவ். இங்கே போனால் இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் என் மொபைலில் தான் வந்து ஷூட் பண்ணேன். இந்த லால் மஹால் வந்து சிவாஜியோடைய சரித்திரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னா இதுதான் வந்து அவருடைய சைல்ட்ஹுட்டை ஸ்பெண்ட் பண்ண இடம். இதுதான் லால் மஹல். நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து சிவாஜி வந்து சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண இடம். ரொம்ப மாடஸ்டாக அவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளார வந்து சிவாஜியோடைய அம்மாவோடைய ஒரு சிலை இருக்குது. சின்ன ஹால் தான், வேறு எதுவும் அங்கே ஸ்பெஷலாக இல்லை. இது தாங்க இந்த லால் மஹாலோடைய ஒரு பிரம்மாண்டமான கதவு. இந்த கதவை பார்க்குறதுக்கே வந்து ஜைஜான்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இந்த லால் மஹாலோடைய ஒரு அவுட்டர் வியூ. இப்போதைக்கு ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி வீடு தான் வந்து அவங்க நம்ம விசிட்டர்ஸுக்கு அலவ் பண்ணுறாங்க. அதுவும் உள்ளார நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, வெளியிலேருந்து தான் வந்து உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த லால் மஹால் வந்து நம்ம சத்ரபதி சிவாஜியோடைய சைல்ட்ஹுட் டேஸ், அவங்க அம்மா ஜீஜாபாயோட அவருடைய சைல்ட்ஹுட் டேஸை வந்து இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். அதனாலே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்திருக்கு. ஏன்னா சத்ரபதி சிவாஜியோடைய வேல்யூஸ், லீடர்ஷிப் இது எல்லாம் உருவான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து அந்த சிவாஜி காலத்துக்கு அப்புறமே வந்து இந்த இடம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் திருப்பி 20th செஞ்சுரியில் இதோடைய ஒரு போர்ஷனை மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போதைக்கு ஒரு மியூசியம் மாதிரி இதை வந்து விசிட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே போனால் வந்து உங்களால் வேறு எதையுமே பார்க்க முடியாது. உள்ளார வந்து ஒரு ஹால் இருக்கும், அப்புறம் சிவாஜியோடைய அம்மா ஜீஜாபாயோடைய ஒரு சிலை இருக்கும், ப்ளஸ் அவங்க சைல்ட்ஹுட் டேஸுக்கான நிறைய ஃபோட்டோஸு, ஓவியங்கள் இதெல்லாம் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நான் இங்கே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போன இடம் தான் வந்து இந்த கணபதி டெம்பிள். இந்த கணபதி டெம்பிள் அகெயின் வந்து பூனேயில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கணபதி டெம்பிள்ங்க இது இந்த கடவுள் வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே வந்து உள்ளார இருக்கிற அந்த மெயின் கடவுள் சிலை வந்து வெளியிலேருந்தே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்தே வந்து நீங்கள் இந்த கணபதி சிலையை பார்க்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு மிரர் வச்சு அமைச்சிருக்காங்க. இது வந்து பூனேவுடைய ஒரு ஐகானிக் கோயில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா லக்ஷ்மி ஸ்ட்ரீட் அப்படின்னு நம்ம டி நகர் மாதிரியே வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இங்கே பூனேவுடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாப்பிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் அப்போ வந்து ராக்கி, அது அடுத்த வாரம் ராக்கி, அதுக்கும் அடுத்தது வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரதுனால ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துச்சுங்க இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். நான் வந்து இதோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் எல்லாம் போல் ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி வந்து ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தெரு முனையில் வந்து ஒரு பெரிய கணபதி சிலை வந்து வச்சுருக்குறாங்க. அன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இந்த நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஃபேமஸ் அங்கே. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து இந்த கணபதி சிலை வந்து அன்றைக்கி வச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி டி நகர் மாதிரியே இடம், நிறைய கடைகள் இருக்குது. அது இல்லாமல் ரோட்டோரமாகவும் நிறைய பிளாட்ஃபார்ம் கடைகள் ஏகப்பட்டது இருந்தது. துணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் டாய்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் உமனுக்கான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு எக்ஸாக்ட்லி வந்து நம்ம டி நகரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இருந்துச்சு. நான் வந்து நிறைய சுற்றி பார்த்தேன் இங்கே. ஸோ இது இல்லாமல் வந்து ராக்கி அடுத்த வாரம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட ராக்கி வந்து அங்கே விதவிதமாக வந்து ராக்கிக்கு மட்டுமே வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கடைகள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ராக்கிக்குன்னு இருந்திருக்கும்.
அது இல்லாமல் ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, ப்ளஸ் ஜீன்ஸுக்குன்னு நிறைய இடங்கள், துணி நிறைய டாப்ஸு, அது இல்லாமல் வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ், பேண்ட்ஸு, ஃபேன்சி ஜுவல்லரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே நிறைய இருந்துச்சு. கொட்டி கொட்டி கடந்தது. பட் நான் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் கேர்ள் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நிறைய ஜென்ரலாக வந்து வாங்குறது கிடையாது. பட் எப்போவுமே வந்து நான் எங்கே போனாலும் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிறது உண்டு. ஸோ அதுக்காக ஏதாவது ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய வந்து பேக் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பேக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் லோக்கல் பேக் மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து சொன்னாங்க. நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது வந்து இந்த லெதர் பேக்ஸ் மாதிரியே வந்து கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் இதோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா விஷுவலில். ஸோ இந்த பேக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கள் வீட்லேயும் சரி, என் தங்கையோட வீட்லேயும் சரி, இந்த வெளியிலலாம் போகும்போது இந்த நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய பேக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அந்த பேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சரி கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெதர் பேக் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லெதர் பேக் வந்து பார்க்க போனேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி வச்சு நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து அவங்க சொன்ன ரேட்டுக்கு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த லெதர் பேக்கும் வந்து நான் வாங்கலை. இதுதான் வந்து அந்த லெதர் பேக்கு. இது வந்து நல்லா இருந்தது. பட் வந்து 1000 rupees கிட்ட சொன்னாங்க. 500 rupeesக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது. அது நல்லாவே இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேக்ஸே வந்து ஒரு 600 700க்கு கேட்டேன். பட் ஆனால் இது வந்து 1000 rupees சொன்னாங்க. 1000 rupees கொடுத்து வாங்குற அளவுக்கு அது எனக்கு வர்த் அப்படின்னு தோணலை. ஸோ இந்த பேக்ஸ் எல்லாம் தான் வந்து குட்டி கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து 600 700ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேக் வந்து 600 rupeesக்கு எனக்கு வாங்குறதுக்கு பிடிக்கல. பெரிய பேக் நான் கேட்டேன். அது வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஐ ஜஸ்ட் வாக்ட் அவே. பட் ஆனால் வந்து இந்த பெரிய பிக் ஷாப்பர் பேக் மாதிரி வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ வரும்போது அதுக்கப்புறம் இந்த பேக் கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே நான் நின்றுட்டேன். ओ ताई ओ ताई एक ठीक है this one ये तीन okay ठीक है no this one हाँ okay एक ही एक ही है हाँ तो एक ही नहीं है अच्छा दे रहा हाँ फोल्ड करके एक कवर में डाल दिया ये ना हाँ फोल्ड करके कवर में एक कवर में डाल दिया एक ही फोल्ड कर दिया ऐसा हाँ? एक में फोल्ड कर हाँ एक भी फोल्ड வந்தாச்சு திருப்பி லால் மஹால், அதுக்கப்புறம் ஷாப்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு கணபதி டெம்பிள் முடிச்சுட்டு வந்தாச்சு. லிஃப்ட்டும் வந்துடுச்சு, நமக்கு லிஃப்ட்டும் வந்துடுச்சு. ஓகே, இன்றைக்கி வெற்றிகரமாக செகண்ட் டே வெளியில் போயிட்டு லால் மஹால், அதுக்கப்புறம் கணபதி டெம்பிள். என்ன ஒன்று இங்கெல்லாம் வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. நம்ம ரூம் என்ன க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்களா?
ஐ திங்க் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெட்டெல்லாம் மேக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி குட், வெரி குட். இன்னைக்கு ஒரு வழியாக இங்கே இருக்க பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் தான் இங்கே இருக்க பிளேசஸ். மற்றபடி வேறு எதுவும் இங்கே பெருசாக நான் வந்து பார்க்கல. ஸோ இங்கே வந்து நான் என்னென்ன பார்க்கணும் இங்கே வந்து நான் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, அதுதான் இந்த நேத்தி போன இந்த ஷனிவார் வாதா, அப்புறம் இந்த லால் மஹல், அப்புறம் இந்த ஷாப்பிங், கணபதி டெம்பிள். இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வாக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 பேக் வாங்கியிருக்கேன். மெகா பேக். நம்மள உள்ளார உட்காந்துக்கலாம் போல இருக்குது. இது வந்து 120 ருபீஸ் சொன்னால் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்னோடய ஓட்ட ஹிந்தி வச்சு எப்படியோ ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேக் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு, எனக்கு எல்லாம். ஏன்னா பிகாஸ் இப்போது பாண்டிச்சேரிலாம் போகணும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப் போகணும் அப்படின்னா இந்த பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி பேக் இருந்தால் அழகாக இதுக்குள்ளார வச்சுக்கலாம். என் தங்கையும் யூஸ் பண்ணுவா, அவங்களுக்கு பாப்பாலாம் இருக்குது. ஸோ நிறைய பொருள் இதெல்லாம் வைக்கணுன்னா எங்கேயாவது போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ எவ்வளோ பேக்கு என்ன சைஸில் விதவிதமாக இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. எனக்கு என்னவோ இது பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கும் கொடுக்கறதுக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ மணி இப்போ 1 o'clock ஆச்சு. இன்றைக்கி எனக்கு எதுவும் மேஜர் கால்ஸ் இல்லை. பட் ஆக்சுவலாக நிறைய வேலை இருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து லாக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் டு மை பாவம் சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னா, நேற்று மிட்நைட் போல் நிறைய வேலை வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா யூஎஸில் ஒரு 2-3 பேரோட பேசணும். யூஎஸ் டைமிங்கில் பேசணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக ஆகும். கொஞ்சம் லேட்டாக பேசணும். தெரியல, அந்த காலெல்லாம் இன்றைக்கி நான் பேசினா தான் அந்த வேலை மண்டே கிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ தாட் ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம லாக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி நினச்சேன். பட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க டைம் நம்ம பேசணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆகிடும். ஸோ இப்போ லாகின் பண்ணிவிட்டு மேபி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஐ வில் அப்டேட் யூ. பூனேயில் இந்த டே 4 வந்து இந்த இடம்லாம் விசிட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பூனேயில் இவ்வளோ தான் இடம் இருக்குது. மிச்சது எல்லாமே அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. இந்த லோனாவாலா போகும்போது நம்ம பார்க்கலாம். ஒரு டேமு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ரூமையும் வந்து மேக் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து லாகின் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, ஒரு டின்னருக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சதீஷ் ஆல்ரெடி அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்து தான் வந்து ஆஃபீஸில் உலகமே வந்து நம்மளை தேடும். நேற்று வரைக்கும் பல ஃப்ரைடேக்கள் வந்து சும்மாவே உட்காந்துன்னு இருந்திருக்கேன் நான் 3 மணிலேருந்து. ஆனால் இன்னைக்கு தான் உலகமே வந்து என்னை வளவிரிச்சு தேடிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளோட டைம் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஸோ அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டே இருக்கேன் நான். இது வேற இந்த கியர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இந்த பேக் வேற ஒன்று தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த ஹோட்டல் வந்து ஆட்டோலையும் போகிற தூரம் இல்லை, நடந்தும் போகிற தூரம் இல்லை. 10 நிமிஷம் காட்டுது நடந்து போகிறதுக்கு. பட் நம்ம அவசரத்துக்கு இப்போ ஆட்டோ பிடிச்சி போகிறதும் வந்து கஷ்டம். ஏன்னா அந்த யூ டர்னு, ரவுண்ட் அபவுட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோவில் போனால் ஆக்சுவலாக வந்து டைம் தான் ஜாஸ்தியாகும். அதுக்கு வந்து நடந்தே போயிடலாம் அப்படின்றாங்க. நான் வந்து கூகுள் மேப்பில் போட்டுட்டேன். ஸோ இப்போ அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணி டின்னர் போயிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் we catch up. ஓகே, பாய்.
அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டோ பாருக்கு போயிருந்தேன் நான். ஸோ சதீஷோடைய டீம் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணி அண்ட் அங்கே பூனேயில் வாக் பண்ணுறதும் ரொம்ப ஹார்ட் டாஸ்க்காக இல்லை. ஸோ climate எல்லாம் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு வாக் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து வாக் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டோ பாருக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே வி ஹேட் ரியலி குட் ஃபன் அண்ட் இது 10th ஃப்ளோரில் மாடியிலேருந்து இதோட வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. தால் தடுக்கா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு சதீஷோட டீமோட நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நானும் அங்கேருந்து நல்லா வியூவெல்லாம் பார்த்துட்டு நல்லா வி ஹேட் சம் குட் டின்னர். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி கிளம்பி ரூம் போயாச்சு. Being here in this शांत भाई that's such a lovely evening we all have celebrated till now, right? So एक गाना शांत होना चाहिए. And please, if you could make some noise, if you could sing with me this one, let's make some noise eventually. Come on. There you go. Syame mansi, raate sunsi, baage ilahi mera ilahi mera na 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 na